வெல்கம் டு ஜெனி குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அட்டகாசமான மட்டன் சிக்கன் குழம்பு மாதிரி ஒரு கிரேவி நான் செஞ்சுருக்கேங்க. உங்களுக்கு எப்போல்லாம் மட்டன் சிக்கன் குழம்பு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்களோ அப்போ டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சுருங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். ரொம்ப சிம்பிளாக இந்த குழம்பு வைக்கலாங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப அமோகமாக இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ 400 கிராம் காளான் எடுத்திருக்கேங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான காளானாக எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. நான் இரும்பு கடாய் தான் வச்சுருக்கேன். அதில் 50 ml போல் நான் ஆயில் சேர்த்துருக்கேன். இது கூட நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற காளான் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அந்த காளான் நல்லா சுருண்டு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது வதங்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் போல் ஆகும். இப்போ காளான் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வதங்கின காளானை ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். காளான்லேருந்து கொஞ்சம் தண்ணி விடும், அது ஒன்றும் பரவாயில்ல, அப்படியே விட்டுருங்க. இதுலேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதை பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு 2 பெரிய வெங்காயம் மிக்சியில் போட்டு அரைச்சி இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு 4 பெரிய தக்காளி அரைச்சி இது கூட நான் சேர்த்துருக்கேன். இது 3த்தையும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த காளான் கிரேவி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரக மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, இதெல்லாம் சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் ஒரு 100 ml போல் தண்ணி சேர்த்துட்டு இந்த மசாலாவை நல்லா வேக விடலாம் மூடி போட்டு. இந்த மசாலாவை மூடி போட்டு வேக வைக்கும்போது அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு நல்ல ஒரு அருமையான மணத்தை கொடுக்கும். இப்போ பாருங்கள், அந்த நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி மசாலா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிற காளான் இது கூட சேர்த்துக்கலாம். காளான் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டு உப்புலாம் செக் பண்ணிவிட்டு இதை ஒரு 2 நிமிஷம் மட்டும் நீங்கள் மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்குங்க. இப்போ ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து அரைச்சிட்டு அதோட பால் மட்டும் இது கூட நான் சேர்த்துருக்கேன். இப்போ தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா மூடி போட்டு 1 நிமிஷம் மட்டும் நீங்கள் கொதிக்க விடுங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே மல்லி இலை தூவிக்கலாம். இப்போ நம்மளோட சுவையான காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த காளான் கிரேவி நீங்கள் சாப்பாட்டில் ஊற்றி பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். இது சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.